அதான் தெரியாத நம்ம கிட்ட சண்டைக்கு வருகிறான். நாளைக்கு திருப்பால பந்தல்ல பஞ்சநாதன் பன்னீரா அவரா சரி முடியல சரி மகாராஜா நான் ஒரு வார்த்தை கேட்க பொறுப்புன்னு மகாராஜா எங்க போறீங்க தண்டைக்கு மகாராஜா என்ன பண்ண போறீங்க கோர்த்து போறீங்க என்ன பண்ண போறா அடிக்க கூடாது பேசி பேசா அடிக்க கூடாது ஏதோ ஒரு விஷயம் கத்து கொடுக்க கூடாதுன்றது. இப்ப உனக்கே கத்துக்கணும். உன்னே அடிக்கிற பத்தியா யாரவா யாரவா சரி சின்ன பையன் அதே வேல் கொடுப்போம். ராஜாக்கள் அமரக்கூடிய சபையிலே 50 ராஜாக்களை அமர்த்தி எப்படி அந்த பாச்சிக்க காட்சி உருட்டினியோ அதோ போல உன் விரல்களை நான் என் பேர் சகாய தேவன் அல்ல.
விடக்கூடாதுப்பா, நாங்களே வச்சுருக்கோம். நான் வந்தேன், நான் இன்னைக்கு வரையும் தெரிஞ்ச மாட்டேன். சம்பளம் தண்ணி வேணுமா? தண்ணி வேணுமா தாத்தாக்கு? ஒரு விட்டமா கணக்கெல்லாம் பண்ண மாட்டேன். 1000 ரூபாய் தருவாரு. அதே மாதிரி நானும் கணக்கு பண்ணுறேன். ஒரு நாள் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போய் தண்ணிக்கு போகணுமா? வரியா? குண்டு என் கையால நான் கொடுத்துட்டேன், நீ கொடு. என்ன பண்ண நாடகம் யாருக்கு பேசாங்க? நான் கூட தண்ணி கொடுத்தேன், ஒரு ரூபாய் கொடுத்தேன். கையால குடிச்சா நான் செத்தாலும் செத்துருவேன்.
தூங்குறவங்களா கொஞ்சம் தள்ளி உட்காரம் அதிகமாக உட்கார முடியாது இங்க எத்தனை பின்னாடி அங்க எத்தனை கோயில் வீடு வந்து பூஜை விட்டு போறாமா நீ இதுக்கு மேல நம்மள யாரும் ஆட்டவே முடியாது. ஆமா ஜவாத் யாருக்கு வந்தோம் அப்படி எங்க ஓடி ஓடி ரெண்டு பேர் ஒரு ஆள் புரியுதா ஆமா ஆமா கரெக்டா சொன்னது பட்டு போன பட்டு போன என்ன பண்ண எப்படி அரசியல் இருக்கும் அந்த வாளை எடுத்து திரும்ப கொய்ய வேண்டும்.
சபையிலே என்றைக்கு நான் சபதம் எடுத்தேனோ இன்றைக்கு இந்த 18 அதோ இந்த சகாய தேவன் அதோ ஜெகனினுடைய உயிரை குறித்து விட்டேன். இருந்தாலும் சரியா சரி, இப்ப எங்க போகணும்? அண்ணனை பார்க்கணும். நீ அண்ணன் போ. போங்க, மற்ற வேலையை நாங்க பார்த்துக்கிறோம். சரி. நெட்டில் வைக்கல கட்சியில எவ்வளவு கொடு. அப்படி இருக்கின்ற போது கௌரவாதி என்று சொல்லக்கூடிய பஞ்ச ஆண்டவர்களுக்கும் துரியோதனாளுக்கும் ஒருவருக்கு ஒருவர் மிகுந்த குரோதி ஏற்பட்டு 18 நாள் பாரத நியமித்தார்கள். இன்றைய தினத்தில் 18ஆம் நாள் சண்டையில தகுதியார் மாண்டு விட்டார் இல்லையா? அந்த செய்தியை துரியோதன மகாராஜனிடத்திலே சொல்ல வேண்டும். யார் சொல்றது? நம்ம போய் சொல்லலாம். போய் சொல்லுவோம். மகாராஜா வந்துடாரு. குடிச்சாச்சுல போலாம். ஐயோ ஜெயிச்சு விட்டாரா? கொண்டு போய் அப்படியே சொல்லுங்க என்ன எப்படியா மூஞ்சி எடுத்து பாருங்க. சத்த போட்டாடா. ஆமா. சத்தமா சத்த சகாதேவா. சகாதேவா. ஓ. நம்மள காரி துப்பி. கொண்டு போய். ஆமா. அந்த குழி போட்டு பொச்சிட்டு வந்து. பொச்சலாம். அப்ப நீங்க ஓடி கால வாழலாம். நம்ம ஆயிலாம். அவன் ஓடியா குழி போட்டு. மூஞ்சி போடாதே. பாபா. ஆயா பாபா. கைத்துல போற
மட்டி 8 நாள் வந்தால் என் மார்பு புண்ணாகிறது பாபா பாபா கட்டு சாவடி அண்ணவரே மடிந்து விட்டாரு. எனக்கு என்ன இருக்கு இப்போ? ஆதியில் வேற சிங்கம் போல இருந்த பேமன் வருவான் வந்து என்ன செய்வான்? யுத்தத்துக்கு அழைப்பான். நான் யார் துணை இருக்கிறது? நான் எங்கே செல்வேன்? எப்படி செல்வேன்? மாமா
மந்திரியாரே, என் மாமனை கொண்டு அடைக்கால செய்து விட்டீர்கள். இப்ப நம்ம புலி செத்தாலும் அதாவது அந்த மீனம் போகாது. தீர போவாது. துரியோதினன் வணங்காமுடி சாகரன் கடவு செத்தாலும் காரம் போகாது. அதனால் மந்திரியாரே, எனக்கு ஆதியில் அதாவது பாண்டவரை வனவாசம் ஓட்டி 6 வருடமாகிவிட்டது. அப்போது அவரை மீண்டும் பார்ப்பதற்காக காமலியர் பருவத்திலே சென்றிருந்தேன். அப்போது சித்தரசாரன் போட்டவனை மடக்கிக் கொண்டு ஆகாய மார்க்கமாக கொண்டு சென்றார். அப்போது சித்தரசாரனும் அர்ஜுனன் இருவரும் சேர்ந்து என்னை மடிக்க திட்டமிட்டார்கள். அப்போது நானும் உயிரை பேசிக் கொள்ளலாம் என்று புறப்பட்டேன். உயிர் பேசிக் கொள்ளலாம் ஓடினேன். அப்போது அந்த வனத்தில் வாழக்கூடிய கஜன் என்ற முனிவர் கஜன் என்ற முனிவர் எனக்கு மூளை சஞ்சீவ மந்திரம் கொடுத்து கொடுத்தார். மூளை சஞ்சீவ மந்திரம் அது எதற்கென்றால் யார் உயிர் இழந்தாலும் பிழைத்துக் கொள்ளலாம், உயிர் எழுப்பிக் கொள்ளலாம். அப்பேற்பட்ட மந்திரத்தை எனக்கு தெரியும். அதனால் இப்போது 18 அத்துவாளி சேனை மடிந்து விட்டது. சேனாதி சேனை எல்லாம் மடிந்து விட்டார்கள். என் அண்ணன் மடிந்து விட்டார், என் தம்பிமார் மடிந்து விட்டார். உலகம் 36 தேச ராஜாக்களும் மடிந்து விட்டார்கள். 18 அக்ரோனி சேனையை மடிந்து விட்டது. 20 நீங்க ஒன்றுதான். ஆனா சென்று அந்த சேனையெல்லாம் மனிதல்லவா அது உள்ள பூந்து கொண்டு இந்த மூலச்சத்திய மந்திரத்தை ஓத செத்தவர் எல்லாம் உயிர் பிழைத்துக் கொள்வார்கள். அப்போ அவன் எவன் வந்தாலும் இந்த 18 அக்ரோனிகள் என்ன கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அதனால இந்த மந்திரத்தை ஓதி செத்த மாண்டவர்கள் உயிர் பிழைக்க வைக்க மாண்டா மண்டவர்கள் மாண்டு இருக்கிறார்கள். உயிர் பிறந்த மன்னவர்கள் வடிந்திருக்கிறார்கள். இந்த மூல சஞ்சீவ மந்திரத்தை ஓத ஓத இந்த ஆண்டவர் எல்லாம் நிமிர்ந்து ஆடுவார்கள். இந்த பிணத்தெல்லாம் வாரி மேலே போட்டுக் கொண்டு உள்ள நின்று யார் வருகிறார் எல்லாம் பாரு, எல்லாம் அப்படியே தலையா கால் பூரா வச்சிருக்க. இந்த சஞ்சீவ மந்திரம் எல்லாம் மங்களவல்லியா போற்றி புனர் மணிதாயார் போற்றி திங்களை தேடித்தாய் போற்றி திகாமணிய போற்றி திங்களை கரிக்கா போற்றி போற்றி மங்களவல்லியே மங்களவல்லியே போற்றி மனோர் மணி தாயே போற்றி திங்களை தரித்தாய் போற்றி திகாம்பரியை போற்றி போற்றி. ஒரு புடி மண் கையில் ஒரு புடி மண் கை